இந்த வீடியோ வந்துட்டு திருப்பி போடுறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்க வேணாம். ஏன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்துட்டு அழிச்சிட்டு டிலீட் பண்ணிவிட்டு போடுற நிலைமை ஆகிட்டு. ஏன்னு சொன்னால் இது 1000 வியூஸை தாண்டிட்டு இந்த வீடியோ வந்துட்டு. ஏன்னு சொன்னால் காப்பிரைட்டிங் இஷ்யூ வந்துட்டு, காப்பிரைட்டிங்னு சொன்னால் அதில் உசுரோட வர மீன்களை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளாக் பண்ணிட்டானு. அதுக்காண்டி அந்த வீடியோ வந்து அழிச்சிட்டு போடுறேன். பார்க்குறாக்கள் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லைக்கையும் பண்ணிக்கோங்க பார்க்குறாக்கள். அப்போ தான் அந்த கஷ்டத்துக்கு பலன். ஒரு வீடியோ போடுறேன்ட்டு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். பார்த்து லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் சொல்லிட்டு பார்க்க போவோம். வாங்க கரெக்டாக கடலுக்கே கூட்டிகிட்டு போய்த்துட்றோம். வாங்க பாருங்கள், இதுதான் கீரி. இந்த ஒரு கீரியை வந்துட்டு இப்படி 3ஆக வெட்டிக்கணும். இந்த பாருங்க, இதுதான் கீரி குத்துற ஸ்டைல் வந்துட்டு. ஏசப்படாது, என்னடா சிறாவை கீரியில் பிடிக்க போகிறீங்கன்ட்டு. கீரியில் பிடிக்கல, ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள். இது உளமியா, இந்த மீனை தான் பிடிக்கணும். இதில் ஒரு 7 தூண்டல் 8 தூண்டல் கட்டுவோம். இதில் 7 தூண்டல் 8 தூண்டல்லையும் 5 வரும், 6 வரும், இல்லாட்டி 3 வரும், இல்லாட்டி 1 வரும். பாருங்கள், இப்படி எடுத்து வச்சுக்கிறது. இப்படி இழுக்கான்னு பார்த்தீங்களா மக்கள், எப்படி இந்த மீன் வருதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், எப்படி மீன் இன்னும் காத்துட்டு தண்ணிக்குள்ளே நீக்கி இந்தா எப்படி போடுறானோ ஒரு பை பிடிச்சி உசுராத்தாம இல்லையா பார்க்குறாரு. பாருங்கள், இப்போ இது வந்துட்டு இருக்கி தண்ணிக்குள்ளால் உளமியா, நல்ல பெரிய உளமியா சைஸ். இது இப்படி உளமியா வந்துச்சுன்னா இந்த உளமியால் 3ஆக வெட்டுவோம். இந்த மீன் எப்படியும் 500 தூண்டலுக்கு இறை எடுக்கணும். இப்படி இதெல்லாம் வந்துட்டு 3ஆக வெட்டிக்கலாம். 3ஆக வெட்டினுச்சுன்னா மிச்சம் தேவையில்லை, கணக்காக தான் தேவைப்படும் எங்களுக்கு. என்ன செய்ய, பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கி. அந்த பெரிய மீன் பிடிக்கிற இடத்துல வந்துட்டு தேடி எடுக்கணும். இப்போ இதில் பிடிச்சிருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் பெருசி பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு ஆள் பிடிச்சி வந்துட்டு இறக்கி போதாது. எப்படியும் நாங்கள் 3 பேர் அதில் போகிறாக்கள் 3 பேருண்டா 3 பேர் 4 பேருண்டா 4 பேர் சேர்ந்து தான் அந்த மீனை பிடிக்கணும். பிடிச்சா தான் அந்த இறவைக்கு வந்துட்டு சிறாக்கு லைன் வைக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லாட்டி இறையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 2 நாள் 3 நாள் ஆகும். பார்த்துக்கோங்க, நான் பிடிச்சிட்ருக்கேன். இதில் 2 பேர் 3 பேர் போயிருக்கேன். நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் அந்த 3 4 சொல்லிட்டு வருவோம். இது வந்துட்டு இறையை குத்தி இறக்குன உடனே வெட்டணும், இல்லாட்டி இறை இடிக்காது. போடுறதும் எடுக்கிறதே மாதிரி தான் இருக்கணும் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த சேர்த்து வச்சிருக்கி. இன்றைக்கு நைட்டு லைன் அடிக்கிறதுக்கு காணுமா இருக்கும் எங்களுக்கு. பார்ப்போம், எல்லாத்தையும் ஒன்றா வெட்டணும். போட்டு வெட்டிட்டு 500 தூண்டலுக்கு இறை எடுக்கணும். பாருங்கள், இதான் கீரி. கஷ்டப்படுறோம். இந்த பாருங்கள், இவர் தான் எங்களோட பொஸ்ஸா. இன்றைக்கு அடிக்க பார்த்தாரு சாப்பிட்டு. காட்டுங்களா, கொஞ்சம் முகத்தை காட்டுங்க. இவருக்கு கீழே தானே அங்கே இடிக்கும் பின்னுக்கு 3 பேர் இடிக்கும். எப்படியாரு சும்மா ஜோக்கா நம்ம பார்த்தேன் நாள் அவருக்கு இப்படியெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சா கோவம் பாரு அவருக்கு. அதான் பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அது காணாது போட்டு முதலாளி இவர் எங்கட பொஸ் தான். நல்லா பார்த்துக்குங்க, பொஸ் அவரு தான் முதலாளி, அவர் தான் தொழிலாளி, அவரு தான் தொழிலாளி. சில டைம்களில் வந்துட்டு இப்படி பாறை மீனையும் வந்துட்டு வெட்ட வரும். பாறையை பிடிச்சிச்சுன்னா இறவண்டு இல்லாட்டி பாறையிலையும் வெட்டணும். இப்படி செகல் அடிக்கணும். செகல் அடிச்சுட்டு 2 சைட்டுக்கும் வெட்டணும். எப்படியும் 500 துண்டாட்டா 500 துண்டு வெட்டணும். பாருங்கள் மக்களே, இந்த வெட்டார் பாருங்கள். எங்களை தலை இவர் தான் எங்களுக்கு முக்கியமான தலை. இறை பிடிக்கிறதுக்கு வெட்டுறதுக்கெல்லாம் அவர் தான் விரும்பிட்டு. பாருங்கள், பெரிய துண்டாக போடணும். பாறையை வந்து பெருசாக வெட்டணும். இந்த பாருங்க, இந்த வெட்டி இருக்கிற அவ்வளோ பார்த்துட்டு பாறை மீன் தான். கறிக்கு எடுத்தாலும் எவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்கள், சும்மா அநியாயமாக எப்படி வெட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு. பாருங்கள், எவ்வளோ மீனை வெட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு. என்ன செய்யாத வெட்டி அடித்தா தான் வந்துட்டு சில டைம்களில் வந்துட்டு சில டைமில் சிறா வந்து சில டைமில் வந்துடும், சில டைமில் வராது. என்ன செய்ய, வரலாட்டி நஷ்டம்தான். பாருங்கள், இதுதான் எங்களோட லைன் வந்துட்டு. இதில் எப்படியும் 500 தூண்டல் இருக்குது. இந்த 500 தூண்டலுக்கு ஏற்ற மாதிரி 500 பாறை துண்டுகளை வெட்டிக்கணும். வெட்டிட்டு தான் அடிக்கணும். இந்த பாருங்க, அவ்வளோ பாறை துண்டுகளையும் வெட்டி வச்சிருக்கு. பெருசாக தான் வெட்டணும். பாருங்கள், இது வந்துட்டு மீன் சினை இந்த அடிக்கிறது. அது மீன் பாறைக்குள்ளே இருந்த சினை தான் இது. கறிக்கு எடுப்போம் நாங்கள், இல்லாட்டி பொரிப்போம்.
பாருங்கள் இந்த துண்டு இன்னும் வெட்டி முடியலை அது. இதை பாருங்கள் இந்த அவ்வளோ வந்துட்டு பாறை மீன் தான் வெட்டி வச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பாறை மீன் துண்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் நாளைக்கு அடிக்கணும்ல எனக்கு. நாளைக்குண்டா ஈவினிங் ஒரு 7 மணி 8 மணி வாக்கில் அடிப்போம். அடிச்சுட்டு அண்டு நைட்டு ஃபுல்லாக பார்ப்போம். கல்லில் மீன் பிடிச்சிட்டு அடுத்தாண்டு காலையில் ஒழும்பி ஒரு 5 மணி இல்லாட்டி 4 மணி மட்டும் லைனை இழுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். லைனை இழுக்க ஸ்டார்ட் பண்ணினோம்னு சொன்னால் இப்படியும் 10 மணி 11 மணி வாக்கில் முடிஞ்சிடும். அவ்வளோ லைன் இழுத்து சில டைமில் மீன்கள் வந்துச்சுன்னு சொன்னால் லேட்டாகும். சில டைமில் மீன்கள் வந்துட்டு சிரா லைனை வந்துட்டு கடிச்சு போட்டு போய்த்துடும். பாருங்கள் இந்த பேக்குள்ளே இருக்கிற தலை தான். அந்த தலை வந்துட்டு எடுக்க மாட்டோம், வேறையாக வச்சுக்குவோம் கறியாக்குறதுக்கு. இல்லாட்டி யாரும் கேட்டால் கொடுத்துக்குவோம். பாருங்கள் பார்த்துட்டு சும்மா போகாமலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்குற நம்பர்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதுங்க. சும்மா எவ்வளோ பேரோ பார்த்துட்டு போகிறீங்க. சும்மா தட்டிட்டு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள். பாருங்கள் எங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுற வீடியோன்னு சொல்லிட்டு. வெட்டி முடிஞ்சு இந்த இது வந்துட்டு உலமையா நாங்கள் பிடிச்சது ஒரு நாள் தொழில் தான். இது எங்களோட தொழில் அப்படியே ஃபுல்லாக வெட்டணும். இதை ஊருக்கு கொண்டு வந்தாலும் காசு ஆகிடும் எங்களுக்கு. இப்போ பாருங்க இந்த மீன் வந்துட்டு எப்படி இறைய குத்துறேன்னு காட்டுறோம். இந்த இறை இப்படி தான் குத்துறது. இழு தூக்கிட்டு போங்க, தோல் வச்சு தூக்கிட்டு போ. இதெல்லாம் ஒன்று யாரா பிடிக்கிறேன் அச்சனோட குடண்டா கடி சிராவ கடி. பாஞ்சு கடிடோ. இன்றைக்கு எல்லாம் 6 சிரா கிடந்துச்சு. மற்ற சிரா உள்ளுக்கு பிரிச்சுக்குள்ள இருக்கு. இது கொஸ்ஸா கொம்பனி மீன் தான். இது கொஸ்ஸா இருந்தா பாருங்க மக்கள் சிராவை ஒருத்தரும் பார்த்து ஓட்டு லைக் பண்ணுறீங்களே. நாங்கள் எவ்வளோ 10 நாள் கிடந்து காஞ்சி கருவடாயி கண் முழிச்சி வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சிராவை பிடிச்சிருக்கோன்னு பாருங்க. இதை பாருங்க வேற முகத்தை பாருங்க எப்படி இருக்காருன்னு. இதை பாருங்க துடிக்குது. இப்போ பார்க்குறது நீங்கள் வந்துட்டு இது அடுத்தாண்டு பிடிச்ச சிரா தான் இது. பாருங்கள் இது அடுத்தாண்டு அடித்து பிடிச்சிருக்கோம். ஒரு மம்மட்டி சிராவும் ஒரு மணக்குண்டன் எல்லாம் வந்துட்டு அந்த 6 சிரா வந்துட்டு மக்கத்தில் வந்து ஃப்ரிட்ஜில் இறக்கிட்டோம். ஃப்ரிட்ஜில் இறக்கிப்போ வேறு 3 தான் இறக்கி. பாருங்கள் இந்த எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் லைனெல்லாம் இழுத்துட்டு தான் அந்த சிரா வந்துட்டு உள்ளுக்கு இறக்குவோம். பார்த்துக்கோங்க. அதங்காட்டிலும் மூடி வச்சுக்குவோம். மூடி வச்சுட்டு தண்ணியை மேலால் ஊற்றுவோம், தோலை காய விடாமலுக்கு. அதில் இதில் பாருங்கள் இது 10வது நாள். இது அடுத்த எடுத்து வச்சுன்னு 10வது நாளில் எடுத்தது தான் இந்த வீடியோ வந்துட்டு. பாருங்கள் ஒரு நாளைக்கு 2 சிரா 1 சிரா 3 சிரான்னு சொல்லி வரும். இன்றைக்கு மட்டும்தான் 6 சிரா வந்துச்சு. பாருங்கள் கோவில் வந்துட்டு இப்போ உள்ளுக்கு இறக்கணும் வந்துட்டு. பாருங்கள் எப்படி கொலுக்கி அடிச்சிக்கன்னு பாருங்கள். இப்படி கொலுக்கி அடிச்சு தான் மீனை தூக்குவோம் நாங்கள். ஏன்னு சொன்னால் அந்த கொலுக்கி அடி இப்படி அடிக்காட்டி வந்துட்டு அது நம்மளை தான் கடிக்கும். பாருங்கள் இந்த இது வந்துட்டு கொஸ்ஸா சிரா லைன் அடிக்கக்குள்ள வந்துட்டு போனஸாக கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். இது வந்துட்டு கம்பெனிக்கு எடுக்கிறது. ஒரு கிலோ வந்துட்டு 2000 ரூபா 2500 போகும் சீசன் டைமில். இல்லாட்டி வந்துட்டு 1000 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. இது பாருங்கள் அடுத்தாண்டு அடித்து வந்த சிரா தான். இது ஒரு சிரா வந்துச்சு அடுத்தாண்டு. ஏன்னா 11வது நாள். பாருங்கள் பின்னுக்கு வந்துட்டு ரேடியோ சவுண்டு வந்து கேட்டுட்டு இருக்கி. அதுக்காண்டி வந்துட்டு சவுண்டை கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஏன்னு சொன்னால் இனி காப்பிரைட்டிங் இஷ்யூ வரும். அதுக்காண்டி சவுண்டை கட் பண்ணியாச்சு. இல்லாட்டி அதில் பேசுகிறதே நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. இல்லாட்டி நாம் இப்படி தான் பேசி போடணும். இல்லாட்டி கஷ்டம் அது பேசி போடுறது. பார்த்துக்கோங்க. ஐயோ பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு போடுற வீடியோ வந்துட்டு பார்க்காட்டி வந்துட்டு சும்மா லஸ்ட்டு தானே. பாருங்கள் பார்க்குறாக்கள் வந்துட்டு சும்மா போவாங்க. ஒரு வீடியோவுக்கும் லைக்கை போட்டுக்கோங்க. புது நம்பர்கள் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதங்க. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிற வீடியோ போடுற வீடியோவுக்கு வந்துட்டு பலன் இல்லாமல் போயிடும். அது யாரும் இல்லாத ஹோட்டலில் டீ ஆற்றுன மாதிரி தான் வந்து ஓடுமாரா அப்படி தான் போட்டுட்ருக்கோம். ஒரு நாட்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு வீடியோவுக்கும் வந்து லைக்கை போட்டுக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம்
ஓரளவுக்கு மனசுக்கு நிம்மதி. பார்த்துக்கங்க, எங்களை வீடியோவில் ஒன்றரையும் வித்தியாசமாக தான் நாங்கள் வீடியோ போடுறோம். யாருமே வந்துட்டு இப்படி சிறாக போயிட்டு பிடிக்கிறது வந்துட்டு போடலை. பாருங்கள், இது வந்துட்டு 12வது நாள் வந்துட்டு பாருங்கள், இந்த கொசாண்டு பிடிச்சிருக்கு. பாருங்கள், கொசாண்டு வந்துருக்கு. இது வந்துட்டு உசுரோடு தான் இருக்கு. பாருங்கள், அதை கலட்டான உள்ளு கம்பியோட சுற்றிருக்கு. அதை கலட்டி எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த அங்கால சிராவண்டு பிடிச்சிருக்கு. பாருங்கள், சிராவண்டு வரும். இப்போ என்னடா காட்டுறோம்னு பாருங்கள், வீடியோவை பார்த்துட்டே இருங்க. ஆனால் இதுக்கு சவுண்டை போட்டு கேட்கல, சவுண்டு நல்லா இருக்கும். இது ஷோர்ட்ஸ் போடக்குள்ளே போடுறேன் இந்த வீடியோவை. நான் பாருங்கள், ஷோர்ட்ஸ் ஒன்று போடக்குள்ளே நான் அந்த வீடியோவை போடுறேன். பாருங்கள், மீன் பிடிக்கிற சவுண்டு, சத்தம் போடுற சவுண்டுலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் பின்னுக்கு பேக்ரவுண்டில் ரேடியோ சவுண்டு பாட்டு ஓடிட்டுருக்கு. பாருங்கள், இந்த வருது சிராவண்டு வருது. பாருங்கள், அழகா விலங்கு தண்ணிக்குள்ளால. தண்ணி வந்து தெளிஞ்ச தண்ணிக்காண்டி அழகா விலங்கு. பாருங்கள், பாறை மீனை பிடிச்சிருப்பா, அருக்குலா மீனை பிடிச்சிருப்பா. சிரா பிடிக்கிறத நாங்கள் எங்கள்கிட்ட சேனலில் போட்டிருக்கோம். பாருங்கள், இப்படி இழுத்துட்டு வரதை வந்து யாரும் காட்ட மாட்டாங்க. பார்த்துக்கோங்க. ஃபோனை கையில் வச்சுட்டு கொலுக்கி அடிக்கிற கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் வீடியோ கட் பண்ணி தான் எடுப்போம். பார்த்துக்கோங்க. ஏற்றுனதுக்கு தான் வீடியோ எடுக்கணுன்னு சொன்னால் பாருங்கள், இந்த மீனை ஏற்றிக்கிட்டேன். பாருங்கள், எப்படி இருக்கேன்னு சொல்லிடுச்சுரா. ஆனால் உச்சுரோட இருக்காது. பாருங்கள், இந்த தூண்டல் வந்துட்டு நல்லா உள்ளுக்கு இருக்கு. சில டைமில் வந்துட்டு இந்த கேபிளையும் கடிச்சு விட்டுரும். சிரா வந்துட்டு அதில் பல் வந்துட்டு குரோடு மாதிரி இருக்கும். என்ன அம்புட்டாலும் இரும்பையும் கடிச்சு போட்டு போகிற சாவம் தான் சிரா. பார்த்துங்க, நல்லா இறுகிட்டது. அப்படி அடித்து தான் கலாட்டி எடுக்கணும் சிரா பல்லில் இருக்கிறது. பாருங்க, எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலே இந்த வீடியோவில் போடுறோம் நாங்கள். குட்டியை பாருங்க, இங்கே பாருங்க, இதான் குட்டி. உள்ளுக்கு இன்னும் கொஸ்தாரி இதே மீன், கும்மணி மீன். இந்த பாருங்க, இதான் எங்களோட கொஸ்தால. இதுக்குரிய லைன், இந்த கொஸ்தாவுக்குரிய லைன் தான் இந்த அறைக்கு லோன். இதான் மம்மட்டி சீரா. இந்த அறைக்கிறது மம்மட்டி சீரா. அங்கே பாரு, இந்த பாருங்க, இது மம்மட்டி சீரா. இதுக்கு பேரும் மம்மட்டி சீரா. இது மணக்குண்டு. இந்த அறைக்கிற சீரா ராவு நிறைய பேசிரா பெய்து பிடிச்சிருந்த எண்ணம் பிடிச்சி காட்டியிருப்போம். இன்ஷா அல்லாஹ் இனி பயணம் அடுத்தடிப்பு தொடங்கும். நாங்கள் இன்னும் பெரிய மீன் வர போடுவோம். இவர் அது கஷ்டப்பட்டு வெயிலுக்குள்ளே எடுத்து வாங்கி அவ்வளோ மீனை பிடிச்சி கஷ்டப்பட்டு பிடிச்சவர் இவர் தான். இவர் குடுமையான போட்டு அடிக்கிறீங்க. இது எப்படி நான் பண்ண நீங்கள் சிரா பிடிக்கும் அந்த பகுதி கொலிக்கிறா ஏசில் என்ன தெரியா வீடியோட தெரிவிக்க பார்த்துக்கேன். அடித்த ஒரு சார் அடிக்க வாழை வாடா, அதை வச்சு போடு வாடா.